மகாபாரதம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? இதுவரை யாரும் சொல்லாத கதை. பரத வம்சத்தைச் சேர்ந்த மன்னர்களின் வம்சாவளியில் குரு வம்சத்தின் சக்தி வாய்ந்த அரசனான பரீட்சித்தின் மகனான ஜனமேஜயன் பாம்பு கடியால் இறந்த தன் தந்தைக்காக சர்ப்ப சத்ரு பாம்பு யாகம் செய்யும்போது இந்த இதிகாசத்தை கேட்டான். பரீக்ஷித் அரசனாக இருந்தபோது காடுகளில் வேட்டைக்கு சென்றான். அப்போது முனிவர் ஒருவர் கடும் தவம் செய்து வந்தார். அப்பொழுது விளையாட்டாக அவர் மீது பாம்பு சட்டைகளை எடுத்து பரீக்ஷித் போட்டு வந்தான். பின்பு அவ்விடம் வந்த முனிவரின் மகன் தன் அப்பாவை இவ்வாறு செய்தவர்கள் 30 நாட்களில் கருங்கோடகன் என்னும் பாம்பு கடித்து இறக்க கடக என்று சாபம் கொடுத்தான். அப்பொழுது கண் விழித்த முனிவர், அரசரே இவ்வாறு செய்தார் என தன் மகனிடம் கூறினார். கொடுத்த சாபத்தை திரும்பி பெற சொன்னார். ஆனால் முனிவரின் மகனுக்கோ சாபம் கொடுக்க மட்டுமே தெரியும், திரும்பி பெற தெரியாது. ஆகையால் அரசரை பாம்பு கடித்து இறக்காமல் இருக்க வேறு இடம் அழைத்து செல்ல சொல்லி அரசவைக்கு சொல்லிவிட்டனர். ஆனால் அரசர் அதை விளையாட்டாக எடுத்துக்கொண்டு இந்த பாம்பு விஷத்தை முறியடிக்கும் மருத்துவருக்கு 100,000 பொற்காசுகள் கொடுப்பதாக அறிவிக்கை விட்டனர். அதை கேட்டு ஒரு மருத்துவர் அரசபையை நோக்கி வரும்பொழுது அவரை இடையில் ஒருவர் வழிமறித்து, நீங்கள் எப்பேற்பட்ட விஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடியவரா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு வந்த மருத்துவரோ, நான் எப்பேற்பட்ட விஷமும் அந்த கார்கோட பாம்பின் விஷத்தையும் முறியடிக்க வல்லமை பெற்றவன் என்று கூறினார். அப்படியென்றால் நான் தான் அந்த பாம்பு. நான் இந்த மரத்தை கொத்துகிறேன். உன்னால் முடிந்தால் இந்த மரத்தை நீ காப்பாற்றி விடு என்று கூறியது. பின்பு கார்கோடன் பாம்பானது தன் சுயரூபத்துக்கு மாறி மரத்தின் அடிப்பகுதியில் கொத்தியது. பாம்பின் விஷம் மரத்தில் ஏற ஏற மரம் கருகியது. அதனை கண்ட மருத்துவர் தன்னுடைய மாந்திரீக சக்தியால் மரத்திற்கு மறு ஜென்மம் கொடுத்து மறுபடியும் அதை மலர வைத்தார். அதனை கண்ட கார்கோடகன் பாம்பு, நீ அரசவைக்கு சென்றால் எவ்வளவு பொன் வாங்குவாயோ அதைவிட 2 மடங்கு உனக்கு தருகிறேன் என்று திருப்பி அனுப்பிவிட்டது. இதனை அறிந்த அரசர் ஒரு பெரிய கப்பலில் ஏறி கடலில் மிதந்து வந்தார். அவ்வாறு கடலில் மிதந்து வரும்பொழுது அவர் கடலில் ஒரு அழகிய எலுமிச்சை பழம் மிதந்து வருவதை கண்டார். தன் வேலையாட்களை விட்டு அந்த எலுமிச்சம் பழத்தை எடுத்து வருமாறு கூறினார். அந்த எலுமிச்சம் பழத்தை வேலையாட்கள் எடுத்து வந்து அரசரிடம் கொடுத்த பொழுது இந்த ஆழகால விஷமுடைய கார்கோடகன் பாம்புதான் எலுமிச்சை பலமாக மாறியிருந்தது அவருக்கு தெரியவில்லை. அதனை எடுத்து அவர் முகர்ந்து பார்க்கும் பொழுது பாம்பு தன் சுயரூபத்துக்கு மாறி அவரை பழி தீர்த்தது. தன் கட்டளையையும் நிறைவேற்றியது. ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம்.